ஆஸ்பிரண்ட் இன்றைக்கி நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா 2025 குரூப் 4 எக்ஸாம் எப்படி ப்ரிப்பேர் பண்ணுறது, எப்படியெல்லாம் படிக்கணும் அப்படின்றது தான். ஃபஸ்ட்டு உங்களோட குறிக்கோள் எதுவாக இருக்கணும் அப்படின்னா, தமிழில் 100 மார்க்ஸ் ஸ்கோர் பண்ணணும். தமிழில் என்னென்ன படிக்கலாம், எப்படிலாம் படிக்கலாம் அப்படின்றது, தமிழில் என்ன ஸ்கோர் பண்ணணும் அப்படின்றத மட்டும்தான் நீங்கள் யோசிக்கணும். 100 கொஷின் கேட்குறாங்களா, சாலிடாக நம்ம 98 கொஷின் தமிழில் போட்டுடணும். 98 கொஷின் எக்ஸாமில் கரெக்டாக ஆன்சர் பண்ணால் மட்டும்தான் நம்ம குரூப் 4 எக்ஸாமில் பாஸ் பண்ண மாதிரி. நெக்ஸ்ட் எக்ஸாமுக்கு இன்னும் 1 இயர் இருக்குது, அது உங்களுக்கு முன்னாடியே தெரியும். நெக்ஸ்ட் எக்ஸாமுக்கு இன்னும் 1 இயர் இருக்குது. ஸோ நம்ம தமிழ், மேக்ஸு, ஹிஸ்ட்ரி அப்படின்னு சொல்லிட்டு 3 பார்ட்டாக பிரித்து படிக்கிறத விட, தமிழ் எடுத்தால் ஒரு 90 நாளில் தமிழை ஃபுல்லாக முடிச்சுட்டு நெக்ஸ்ட்டு என்ன பண்ணுறோம், எப்படி படிக்கணுன்றதை மட்டும்தான் யோசிக்கணும். தமிழில் 100 மார்க்ஸ் ஸ்கோர் பண்ணணுன்னா 6th to 10th வரைக்கும் இருக்க தமிழ் புக்கை ஃபுல்லாக தரவாக படிச்சிடணும். தமிழ் புக்கை படிக்கணும். ப்ளஸ் சிலபஸில் என்னென்ன டாபிக் கொடுத்துருக்காங்க, நமக்கு வெளியில் இருந்ததுன்னா கொஷின் வரப்போகிறது இல்லைங்க. அந்த 6 புத்தகத்துலேருந்து மட்டும்தான் நமக்கு கொஷின் கேட்க போகிறாங்க. ஸோ சிலபஸ் என்ன இருக்குது, தமிழ் புக்கில் என்னென்ன கொடுத்துருக்காங்க, ஒரு கண்டென்ட்டாக படிக்கணும். நம்ம படிக்கிறத விட ரிவிஷன் கொடுத்துக்கிட்டே இருக்கணும். அந்த மாதிரி டெஸ்ட்டு எழுதிக்கிட்டே இருக்கணுங்க. ஸோ நம்ம தமிழில் 100 மார்க் எப்படி ஸ்கோர் பண்ணுறதுன்னு பார்ப்போம். நான் டெய்லி இனிமேல் வீடியோ அப்லோட் பண்ணுறேன். நம்ம இன்னும் ஒரு 2 மந்தில் தமிழ் ஃபுல் சிலபஸையும் முடிச்சிடணுங்க. ஸோ அந்த மாதிரி நான் வீடியோ அப்லோட் பண்ண பார்க்குறேன். நீங்களும் எனக்கு கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்கள். நானுமே ஒர்க் போயிட்டு வந்துட்டு 8 ஹவர்ஸ் ஒர்க் பண்ணிவிட்டு இருக்கிற கொஞ்சம் டைமில், அதாவது ஒரு நாளைக்கு 4 ஹவர்ஸ் என்னால் படிக்க முடியுது. அதில் என்னால் முடிஞ்ச வீடியோவும் நான் உங்களுக்கு அப்லோட் பண்ணேன். இப்போ வாங்க தமிழில் என்னென்ன சிலபஸ், தமிழ் சிலபஸை ஃபுல்லாக பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி. கண்டிப்பாக ஜூலையில் எக்ஸாம் நடக்குங்க. இப்போது நம்ம ரிசீவ்டு சிலபஸ் இருக்குல்ல, அதுலேருந்து தான் கொஷின் இருக்கும். 2025க்குன்னு சிலபஸ் எதுவும் சேஞ்ச் ஆகாது. தமிழை பொறுத்தவரை 100 மார்க்ஸுக்கு கொஷின் வருது. 3 பார்ட்ஸாக பிரிக்கிறாங்க. பகுதி ஆ, பகுதி இ. பகுதி ஆவில் இருக்கிற டாபிக்ஸ்லாம் பார்க்கலாமா? பகுதி ஆவை பொறுத்தவரையும் 21 டாபிக்ஸ் கொடுத்துருக்காங்க. பொருத்துதல், பொருத்தமான பொருளை தேர்வு செய்தல், புகழ்பெற்ற நூலாசிரியர். செகண்ட் பாயிண்ட், தொடர்பு அறிதல், இத்தொடரால் குடிக்கப்படும் சான்றோர், அடைமொழியால் குறிப்பிடப்படும் நூல். தேர்டு, பிரித்து எழுதுக. ஃபோர்த்து, எதிர்ச்சொல்லை எடுத்து எழுதுதல். ஃபிஃப்த்து, பொருந்தாத சொல்லை கண்டறிதல். சிக்ஸ்த்து, பிழை திருத்தம், சந்தி பிழையை நீக்குதல், ஒருமை பன்மை பிழைகளை நீக்குதல், மரபு பிழைகள், வழுவுச் சொற்கள் நீக்குதல், பிறமொழி சொற்களை பயன்படுத்துதல். 7th ஒன், ஆங்கில சொல்லுக்கு நேரான தமிழ் சொல்லை அறிதல். எய்த்து, ஒலி வேறுபாடு அறிந்து சரியான பொருளை அறிதல். 9th, ஓரெழுத்து ஒழுமொழி, உரிய பொருளை கண்டறிதல். 10th, வேர் சொல்லை தெரிவு செய்தல். 11th, வேர் சொல்லை கொடுத்து வினைமுற்று, வினையச்சம், வினையானையின் பெயர், தொழிற்பெயரை உருவாக்குதல். அகர வரிசைப்படி சொற்களை எழுதுதல் தாங்க 12. 13, சொற்களை ஒழுங்குபடுத்தி சொற்றொடராக்குதல். 14, பெயர் சொல்லின் வகை அறிதல். 15, இலக்கண குறிப்பறிதல். 16, விடைக்கேற்ற வினாவை தேர்ந்தெடுத்தல். 17, எவ்வகை விலக்கியம் என கண்டெழுதுதல். 18, தன்வினை, பிறவினை, செய்வினை, செயற்பாட்டு வினை வாக்கியங்களை கண்டெழுதுதல். 19, உவமையால் விளக்கப்பெறும் பொருத்தமான பொருளை தேர்ந்தெடுத்தல். 20, எதுகை, மோனை, ஈவு இவற்றுள் ஏதேனும் ஒன்றை தேர்ந்தெடுத்தல். 21, பழமொழிகள். இவ்வளோதாங்க பகுதி ஆல இருக்க டாபிக்ஸ். பகுதி ஆ இலக்கியம் பார்க்கலாமா? இலக்கியத்தை பொறுத்தவரையும் 10 டாபிக்ஸ் கொடுத்துருக்காங்கங்க. ஃபஸ்ட்டு, திருக்குறள் தொடர்பான செய்திகள். அப்புறம் அதோட மேற்கோள்கள், தொடரை நிரப்புதல். 25 அதிகாரம் திருக்குறளில் மட்டும் கொடுத்துருக்காங்கங்க. 1 by 1 பார்க்கலாமா? அன்பு, பண்பு, கல்வி, கேள்வி, அறிவு, அடக்கம், ஒழுக்கம், பொறை, நட்பு, வாய்மை, காலம், வழி, ஒப்புரவு அறிதல், செய்நன்றி, சான்றாண்மை, பெரியாரை துணைக்கோடல், பொருள் செயல்வகை, வினைத்திட்பம், இனியவை கூறல், ஊக்கமுடைமை, ஈகை, தெரிந்து செயல்வகை, இன்னா செய்யாமை, கூடா நட்பு, உழவு. இந்த 25 அதிகாரம் திருக்குறளுங்க. செகண்ட் டாபிக், அறநூல்களில் கேட்டிருக்காங்க. நாலடியார், நான்மணிக்கடிகை, பழமொழி 400, முதுமொழி காஞ்சி, திரிகடுகம், இன்னா 40, இனியவை 40, சிறுபஞ்ச மூலம், ஏலாதி, ஔவையார் பாடல்கள் தொடர்பான செய்திகள், 14 கீழ்கணக்கு நூல்களில் பிற செய்திகள். தேர்டு டாபிக், கம்பராமாயணம், ராவண காவியம் தொடர்பான செய்திகள், பாவகை, சிறந்த தொடர்கள். 4th, புறநானூறு, அகநானூறு,
நற்றிணை, குறுந்தொகை, ஐங்குறுநூறு, கலித்தொகை தொடர்பான செய்திகள், அதோட மேற்கோள்கள். அப்புறம் அடிவரையறை, 8 தொகை, 10 பாட்டு நூல்களில் உள்ள பிற செய்திகளையும் கேட்டிருக்காங்க. 5th சிலப்பதிகாரம், மணிமேகலை தொடர்பான செய்திகள், மேற்கோள்கள், சிறந்த தொடர்கள், உட்பிரிவுகள் மற்றும் ஐம்பெரும் ஐஞ்சிறுகாப்பியங்கள் தொடர்பான செய்திகளை கேட்டிருக்காங்க. 6th பெரிய புராணம், 4000 திவ்ய பிரபந்தம், திருவிளையாடற் புராணம், தேம்பாவணி, சீரார் புராணம் தொடர்பான செய்திகள். 8th டாபிக் பார்க்கலாமா? மனோன்மணியம், பாஞ்சாலி சபதம், குயில் பாட்டு, இரட்டுற மொழிதல், காளமேக புலவர், அழகிய சொக்கநாத தொடர்பான செய்திகள் கேட்டிருக்காங்க. 9th நாட்டுப்புற பாட்டு, சித்தர் பாடல்கள் தொடர்பான செய்திகள். 10th பாயிண்ட் சமய முன்னோடிகள், அப்பர், சம்பந்தர், சுந்தரர், மாணிக்கவாசகர், திருமூலர், குலசேகர ஆழ்வார், ஆண்டாள், சீத்தலை சாத்தனார், H.A. கிருட்டிணனார், உமறு புலவர் தொடர்பான செய்திகள், அவருடைய மேற்கோள்கள், இவங்களுடைய சிறப்பு பெயர்கள்லாம் கேட்டிருக்காங்க. இவ்வளோ தாங்க பகுதி ஆ டாபிக்ஸ் இலக்கியத்தில். அதுக்கப்புறம் பகுதி இ தமிழறிஞர்களும் தொண்டும் பார்க்கலாமா? ஃபஸ்ட்டு தமிழறிஞர்களும் தொண்டும் பொறுத்த வரைக்கும் 21 டாபிக்ஸ் கேட்டிருக்காங்கங்க. ஃபஸ்ட்டு யாரை பற்றி கேட்டிருக்காங்கன்னு பார்க்கலாமா? பாரதியார், பாரதிதாசன், நாமக்கல் கவிஞர், கவிமணி தேசிக விநாயகனார் தொடர்பான செய்திகள், அவங்களுடைய சிறந்த தொடர்கள், அப்புறம் இவங்களுடைய சிறப்பு பெயர்கள்லாம் கேட்டிருக்காங்கங்க. செகண்ட் டாபிக் மரபு கவிதையில் முடியரசன், வாணிதாசன், சுரதா, கண்ணதாசன், உடுமலை நாராயண கவி, பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரனம், மருதகாசி தொடர்பான செய்திகளும் இவங்களுடைய அடைமொழி பெயர்களும் கேட்டிருக்காங்க. தேர்டு புது கவிதையில் நா. பிச்சமூர்த்தி, சி. சு. செல்லப்பா, தருமு சிவராமு, பசுவையா, ரா. மீனாட்சி, சி. மணி, சிற்பி, மு. மூத்தா, ஈரோடு தமிழன்பன், அப்துல் ரஹ்மான், கலாப்ரியா, கல்யாண்ஜி, ஞானக்கூத்தன் தொடர்பான செய்திகள், மேற்கோள்கள், சிறப்பு தொடர்கள் மற்றும் அவங்க எழுதிய நூல்கள்லாம் கேட்டிருக்காங்கங்க. அறிஞர்களும் தொண்டுங்களில் 4th டாபிக் தமிழில் கடித இலக்கியம், நாட்குறிப்பு, ஜவஹர்லால் நேரு, மகாத்மா காந்தி, மு. வரதராசனார், பேரறிஞர் அண்ணா தொடர்பான செய்திகளையும் இவங்களோட கடிதங்களையும் கேட்டிருக்காங்கங்க. 5th நிகழ்கலை தொடர்பான செய்திகள். 6th தமிழில் சிறுகதை தலைப்பு, ஆசிரியர் பொருத்துதல். 7th டாபிக் கலைகள், சிற்பம், ஓவியம், பேச்சு. அப்புறம் திரைப்பட கலை தொடர்பான செய்திகளை கேட்டிருக்காங்க. 8th பாயிண்ட்டு தமிழின் தொன்மை, தமிழ்மொழியின் சிறப்பு, திராவிட மொழிகள் தொடர்பான செய்திகள். 9th உரைநடையில் மறைமலை அடிகள், பருத்திமார் கலைஞர், நாமு வெங்கடசாமி நாட்டார், ராபி சேது, திருவி கல்யாண சுந்தரனார், வையாபுரி, பேரா தனிநாயகம் அடிகள், செய்குதம்பி பாவலர் மொழி நடை தொடர்பான செய்திகள் கேட்டிருக்காங்க. 10th ஊவே சாமிநாதர், தேப்போ மீனாட்சி சுந்தரனார், சி. இலக்குவனார், தமிழ்ப்பணி இவங்களுடைய தமிழ்ப்பணி தொடர்பான செய்திகளையும் இங்கே கேட்டிருக்காங்க. 11th தேவநேய பாவனரோட அகரமுதலி திட்டம், பாவலரேறு பெருந்தித்தனாரோட தமிழ் தொண்டும் அவரோட சிறப்பான செய்திகளையும் கேட்டிருக்காங்க. 12th ஜி. போப் வீரமாமுனிவரோட தமிழ் தொண்டும் அவங்களுடைய சிறப்பு தொடர்களையும் கேட்டிருக்காங்க. 13th தந்தை பெரியார், பேரறிஞர் அண்ணா, முத்துராமலிங்க தேவர், அம்பேத்கர், காமராசர், மாப்போ சிவஞானம், கைதே மிலாத் இவங்களுடைய சமுதாய தொண்டு கேட்டிருக்காங்க. 14th டாப்பிக்காக தமிழ். அப்புறம் 14th தமிழகம் ஊரும் பேரும், தமிழகத்தோட தோற்றம் பற்றிய செய்திகள் கேட்டிருக்காங்கங்க. உலகளாவிய தமிழர்கள் சிறப்பும் அவங்களுடைய பெருமையும் அவங்களுடைய தமிழ் பணியையும் கேட்டிருக்காங்க. 16th டாப்பிக்கில் தமிழ் மொழியின் அறிவியல் சிந்தனைகள் தொடர்பான செய்திகள். 17 தமிழ் மகளிரின் சிறப்பு, அதாவது மூவலூர் ராமாமிர்தம், டாக்டர் முத்துலட்சுமி அம்மையார், வேலு நாச்சியார் மற்றும் சாதனை மகளிர் விடுதலை போராட்டத்தில் மகளிரோட பங்கு, தில்லையடி வள்ளியம்மை, ராணி மங்கம்மாள், அன்னிபெசன்ட் இவங்களோட அதாவது இந்த பெண்களோட சிறப்புகளை பற்றி கேட்டிருக்காங்க. 18 தமிழர் வணிகம், தொல்லியல் ஆய்வுகள், கடற்பயணங்கள் தொடர்பான செய்திகளை கேட்டிருக்காங்க. 19th உணவே மருந்து, நோய் தீர்க்கும் மூலிகைகள் தொடர்பான செய்திகள். 20th சமய பொதுமை உணர்த்திய தாயுமானவர் ராமலிங்க அடிகளார், திருவி கல்யாண சுந்தரனார் தொடர்பான செய்தி.
இவங்களோட செய்திகள் மற்றும் மேற்கோள்கள் கேட்டிருக்காங்கங்க. 21ஆவதா நூலகம் பற்றிய செய்திகள் கேட்டிருக்காங்கங்க. இவ்வளோதாங்க டிஎன்பிஎஸ்சி குரூப் 4 பொது தமிழோட எக்ஸாம் பேட்டர்ன். நம்ம 6th-லேருந்து 12th வரைக்கும் இருக்கிற தமிழ் புக்ஸை படித்தாலே கண்டிப்பாக ஸ்கோர் பண்ணிடலாம். ஃபஸ்ட்டு சிலபஸ் சொல்லணும்னு எனக்கு தெரியாது. இதுக்கு முன்னாடி தமிழறிஞர்களும் அவரோட தொண்டுகளும் அப்படின்ற டாப்பிக்கில் 2 தலைவர்களை பற்றி, அதாவது புக்ஸ் வாய்ஸாக நான் போட்டிருக்கேன். பார்க்கலன்னா பாருங்கள். யாரும் மனம் தளர வேணாம். கண்டிப்பாக 2025ல் குரூப் 4 எக்ஸாம் இருக்குது. ஒன்று மட்டும் புரிஞ்சுக்கோங்க. 2025 எக்ஸாம் நம்ம கிளியர் பண்ணலாம். கண்டிப்பாக நெக்ஸ்ட்டு 2027ல் தான் எக்ஸாம். இன்றைக்கி ஈவினிங்குள்ளே ஒரு 105 டேஸ்க்கான ஸ்டடி பிளான் உங்களுக்கு நான் சொல்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ டு ஆல்.